இன்று விசாரணைக்காக வந்தோம். கல்லூரி முதல்வர் மட்டுமே இருந்தார். அவரிடம் மாணவரிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதால் புகார்கள் உள்ளனவே, இதை பற்றி என்ன கூறுகிறோம் என்று கேட்டோம். இப்படி ஒரு மோசமான தொழில் நான் தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை, எனவே என்னோட முதல்வர் பதவியில் நான் விலகிறேன் என்று சொல்லி முதல்வர் பதவியை விட்டு விலகிவிட்டார். இந்த அடுத்த நிர்வாகத்தை நாங்கள் அணுக இருக்கின்றோம், அவர்களிடம் விசாரணை இருக்கின்றோம். பெற்றோர்களிடமும் குழுவினர் விசாரணை நடத்தினர். 30,000 ரூபாய் ஆண்டு கட்டணத்திற்கு பதிலாக தங்களிடம் 90,000 ரூபாயை கல்லூரி நிர்வாகம் வசூலித்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். இங்க மாதா பஞ்சமி காலங்க வந்தோம். வந்து சரி அட்மிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறோம். கேட்கும்போது 40,000 ரூபாய் அட்மிஷனு, இது ஹாஸ்டல் ஃபீஸுக்கு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு 90,000 கேட்குறாங்க. அது எப்படிங்க 90,000 கவர்மெண்ட் இது 32,500 தானே அப்படின்னு சொல்லிட்டு அது நான் 7,500 ரூபா அக்ராஜித் கார்டுக்காக எனக்கு சுற்றி கேட்குறாங்க. அதுக்காக 40,000 ஹாஸ்டல் ஃபீஸுக்கு 50,000 சொல்கிறாங்க. ஆய்வகத்தை சோதனையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர், ஆய்வக வசதிகள் இல்லாததால் ஏரோநாட்டிக்கல் பிரிவிற்கான முதலாண்டு கவுன்சிலிங் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்தார். ஓவரால் 50% மேலே நான் 100க்கு 50 மார்க் எடுத்தேன். அந்த லேப் அப்ளிகேட்டட்னு சொல்லி அந்த பர்டிகுலர் கோர்ஸ் அப்ளிகேட்டட். பட் இங்கே பார்த்தா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் பொதுவாக லேபரேட்டரி காமனாக இருக்கும். ஏரோநாட்டிக்ஸ் மெக்கானிக்கல் தேர்ட் இயருக்கு செப்பரேட்டாக இருக்கும். இந்த பேசிக் தேர்ட் இயர் மட்டும் பார்த்தா ஃபோர்த் இயர் மட்டும் பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை, லேபே இல்லை. ஸோ அதனால் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் டேக்கன் அகைன்ஸ்ட் ஏரோநாட்டிக்ஸ். ஏற்கனவே சோதனை நடத்திய பனிமலர், வெங்கடேஸ்வரா, மீனாட்சி ஆகிய பொறியியல் கல்லூரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மன்னர் ஜவஹர் தெரிவித்தார். சன் செய்திகளுக்காக மதிவாணன்.